ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, பிதுக்கம்பருப்பு வச்சு ஒரு பாயசம் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பொங்கல் பண்டிகைக்கு இந்த பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இப்போ பிதுக்கம்பருப்பு ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த கப்போட அளவு பார்த்திங்கன்னா 1/4 கப் இருக்குது. அதனால நான் அந்த கப் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். ஒரு குட்டி டெக்ஸலில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க விட்டுன்னு இருக்கேன். இப்போ நம்ம பருப்பு 1 கப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாதி அளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொங்கலுக்கு. பிதுக்கம்பருப்பு வச்சு வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பால் இல்லாமல் கூட செய்யலாம். பால் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பால் இல்லாமல் கூட செய்யலாம். இப்போ இது நல்லா வேகணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அதே 1/4 கப் அளவுக்கு நான் சேமியா எடுத்திருக்கேன். நீங்கள் சேமியாவுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஜவ்வரிசி இல்லாததுனால நான் சேமியாவே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன். அப்போ தான் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அடிக்கடி பொங்கி வந்துகிட்டே இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. சேமியாவும் பருப்பு ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பருப்பு எடுத்த அதே கப்பில் பார்த்திங்கன்னா 1 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கூடவோ குறையவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. நான் 1 கப் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதனால் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ தேங்காய் துருவல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கூட மோட்டிவேஷனாக இருக்கும். 500 சப்ஸ்கிரைபர்ஸ் சீக்கிரமாக ரீச் பண்ணிவிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. பாயசம் ரெடி. இப்போ சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணுங்கள். இந்த பொங்கல் பண்டிகைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கீழே முந்திரியும் பாதாமும் போட்டிருக்கேன். நான் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது பாயசத்துக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் காஞ்ச திராட்சை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பிதுக்கம்பருப்பு பாயசம் ரெடி. இப்போ சர்வ் பண்ணிடலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இந்த பருப்பு பாயசம் இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. இந்த பொங்கலுக்கு பருப்பு பாயசம் இதே பிதுக்கம்பருப்பு வச்சு வடையும் செஞ்சுருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிதுக்கம்பருப்பு பாயசம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் இந்த பொங்கலுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கட்டும். நான் நெக்ஸ்ட்டில் பார்க்குறேன். பாய்.